நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தங்க தேன் மிட்டாய் வேணும்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்களா, அதை தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து அதில் வந்து நான் வந்து 4 கப் மாவு சேர்த்துக்கிறேன். ஆல் பர்பஸ் ஃப்ளார் வந்து நான் சேர்த்துக்கிறேங்க. ஆல் பர்பஸ் ஃப்ளார் கூட வந்து பார்த்திங்கன்னா 2 கப் நல்ல கெட்டியான தயிருங்க, அதையும் வந்து சேர்த்துக்கோங்க. ஓகே, பேக்கிங் சோடா கொஞ்சமாக போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க, ஒரு சிட்டிகை போல். நெக்ஸ்ட்டு தேன் மிட்டாய்க்கே ஆனால் அந்த ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் அதை வந்து சேர்த்துக்கிறோம். ஸோ தேன் மிட்டாய் அப்படின்னாலே அந்த ஆரஞ்சு கலர் தானேங்க, அதனால தான் நாங்கள் இன்றைக்கி கலர் போடுறோம். நாங்கள் இதுவரை கலர் வாங்கினதே இல்லை, ஃபார் த ஃபஸ்ட் டைம் தேன் மிட்டாய்க்காக தான் வாங்கியிருக்கோம். நீங்களும் அந்த மாதிரி ஏதோ ஒரு டைம் யூஸ் பண்ணுங்கள், ரெகுலராக யூஸ் பண்ணாதீங்க. நாங்கள் அதை என்கரேஜ் பண்ண மாட்டோம். தண்ணி தேவைப்படுற அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து தயிரில் இருக்க அந்த ஈரப்பதத்திலே கிளறி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி விட்டு கிளறிக்கோங்க. இப்போ மாவு வந்து நம்ம பிசைஞ்சிட்டோங்க, ரெடி ஆகிடுச்சு. பார்த்துக்கோங்க, இந்த பதத்தில் இருக்கணும். கொஞ்சம் லூஸாக தான் இருக்கணும் மாவு, கெட்டியாக பிசைஞ்சிடாதீங்க. இப்போது லைட்டாக ஆயில் விட்டு, மாவு வந்து ட்ரை ஆகிடக்கூடாது இல்லையா, அதுக்காக ஆயில் விட்டு இந்த மாதிரி பண்ணி ஒரு மூடி போட்டு கவர் பண்ணிடலாங்க. ஓகே, ஸோ மாவு வந்து ஊறிட்டு இருக்குங்க, அது ஒரு சைடில் எடுத்து வச்சாச்சு. இது ரெடி ஆகிட்டு இருக்க டைமில் வந்து சக்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து மாவு ரெடி பண்ணி வச்சுட்டோங்க. இப்போ சக்கரை பாகு ரெடி பண்ண போகிறோம். சக்கரை பாகுக்கு வந்து 2 கப் சக்கரை எடுத்துக்க போகிறோம். இப்போ பாகு காய்ச்சறதுக்கு வந்து சக்கரை எடுத்துட்டோங்க. சக்கரை எடுத்த கப்லேயே வந்து 1 கப் சர்க்கரைக்கு 1 கப் தண்ணி போல் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். சக்கரை வந்து நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா நான் அதோடய பதம் என்னன்னு சொல்கிறேன். அந்த பதத்தில் வந்து நம்ம எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா மாவை வந்து திரட்டி அதை ஷேப் பண்ணி எடுத்து பொரிச்சு எடுக்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து சக்கரை கரைஞ்சிட்ருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா சக்கரை பாகு ஜீரா வந்து காய்ச்சிட்ருக்கோம், அது ரெடி ஆகிட்டுருக்கு. ஒரு சைடு ஒரு சின்ன கம்பி வரணும், அந்த பதம் வரைக்கும் இது ரெடி ஆகட்டும். அந்த கேப்பில் நம்ம அடுப்பு பற்ற வச்சு எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். அதே மாதிரி சைட் பை வந்து மாவை வந்து உருட்டி அந்த சைஸ் பால்ஸாக வந்து உருட்டி எடுத்துக்கலாம். வாங்க, பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாங்க, எண்ணெய் ஊற்றிக்கலாம். பார்த்திங்கன்னா ஜீரா ரெடி ஆகிடுச்சுங்க, ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு சின்ன பீஸ் லெமன் அதையும் லைட்டாக இதில் வந்து விட்டுருவேன். கல்லில் வந்து நல்லா நுணுக்கி ஏலக்காய் தூளை வந்து உள்ளே சேர்த்துருக்காங்க, நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா மாவு வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சுங்க. ஸோ இதை வந்து குட்டி குட்டி பால்ஸாக வந்து போட்டுக்கலாம். 4 பாலாக வந்து பிரிச்சுட்டேன். மாவு வந்து இந்த மாதிரி நீட்ட வாக்கில் லைட்டாக எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கத்தி விட கத்திரி வச்சு கட் பண்ணி பாருங்கள், நல்ல ஷேப்பாக வரும் பாருங்கள், ஈஸியாக வரும் உங்களுக்கு. இந்த ரவுண்ட் ஷேப்புக்கு பொரியும் போது உப்பிரும், அதனால கத்தியை விட கத்திரிக்கோள் ஈஸியாக இருக்கும். எண்ணெய் சூடானதுங்க அப்படியே ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுக்கலாம். பாருங்கள் எப்படி எம்பி வராங்க, ஏறி வருவாங்க. கொஞ்சம் கவனமாக எண்ணெய் கையில் தெரிச்சிடாமல் போடுங்க. பேட்சாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். மிதமான சூட்டில் இருக்கணும். மிதமான சூட்டில் இருந்தால் தான் உள்ள வரைக்கும் நல்லா வெந்து வரும். ஏன்னா இது ஆல் பர்பஸ் ஃப்ளார் தானுங்க, மைதாங்கிறதுனால மிதமான சூட்டில் வச்சு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க, பொன்னிறமாக வர வரைக்கும். லைட்டாக அப்படி காமிக்கணும், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு போட்டப்போ லைட்டாக பேல் ஆரஞ்சாக இருந்தது, இப்போ லைட்டாக கோல்டன் கலர் மாறுது. நல்ல சவுண்டு வரும் இந்த மாதிரி.
பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெடியானதும் ஜீராவில் எடுத்து உள்ளே போட்டுடலாம். நல்லா சூடாக இருக்கும்போதே உள்ளே போட்டுடலாம். ஆல்ரெடி எல்லாம் பொரிச்சு எடுத்தாச்சுங்க. ஜீராவில் போட்டு வச்சுருக்கோம். லாஸ்ட் பேட்ச்சு பொரிஞ்சிட்ருக்குது. ஸோ இதையும் தூக்கி ஜீராவில் போட்டுடலாம். ஸோ இது வந்து ஒரு 2 hours கிட்ட நல்லா ஊறட்டும் ஜீராவில். திருப்பி நம்ம வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜீராலேருந்து தேன் மிட்டாய் எடுத்தாச்சு. ஸோ நம்ம இப்போ ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குன்னு செக் பண்ணலாமா? ஷேப் மட்டும் லைட்டாக மாறிடுச்சுங்க. அப்படியே வாங்க. வாவ், ஜூசி. தெரியுதா? சாப்பிட்லாமா? சாப்பிட்டு பார்க்கலாமா? சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா ஜூஸியாக அப்படியே நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.